நிறைய வீடியோஸை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்க. ஏன்னா இந்த சீசன், இந்த பருவம் உங்களுக்கான வளர்ச்சியை குறிக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏஞ்சல் கார்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் கார்ட்ஸையும் நீங்கள் இந்த நேரத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது யூ ஆர் ஸ்டெப்பிங் இன் டு அ சீசன் ஆஃப் க்ரோத். ஒரு அழகான மாற்றம் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஃபைன். ஃபினான்ஷியலாக, ஸ்பிரிச்சுவலாக, உங்கள் ஆரோக்கியம், உங்கள் உறவுகள், உங்கள் உணர்வுகள் எல்லாமே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பருவம் உங்களுக்கான வளர்ச்சிக்கான சீசன். எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும். நிஜமாகவே உங்களை சுற்றி என்ன மாதிரியான எனர்ஜி இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இங்கே நீங்கள் மட்டும்தான் நிஜம், உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான் உண்மை. ஐ பிலீவ், நான் நம்புகிறேன், என்னை நான் நம்புகிறேன், என் எண்ணங்களை நான் நம்புகிறேன்னு ஒரு தடவையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. கமெண்ட் செக்ஷனில் 113 அப்படின்ற நம்பரை டைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கார்ட்ஸில் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குற ஒரு விஷயம், உங்கள் வார்த்தைகளை சரிவர பயன்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் இந்த நேரத்தில் இல்லை கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பயன்படுத்தின ரொம்ப டஃப்பான வார்த்தைகள் பழிக்கக்கூடும். இன்றைக்கு மட்டும் இல்லைங்க, என்றைக்குமே. அதனால தான் நம்ம ஸ்பெல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெல்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கே தெரியும். விச் கிராஃப்டில் யூஸ் பண்ணக்கூடிய மந்திரங்கள். ஸோ ஸ்பெல்லிங் அங்கேருந்து தான் உருவான ஒரு விஷயம். இதை நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் எண்ணங்களுக்கு ஆற்றல் இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு உங்கள் மனதிலிருந்து, உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அத்தனை வார்த்தைகளுக்கும் ஒரு தனி ஆற்றல் இருக்குது, எனர்ஜி இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பழிக்கக்கூடும். ஸோ ஸ்பீக் ப்ராப்பர்லி. நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன வார்த்தைகளை உச்சரிக்கிறீங்க அப்படின்றத கவனமாக உச்சரித்து சொல்லுங்கள். ஆல்சோ உங்கள் கார்டை பார்க்கும்போது இதை நான் சொல்லியே ஆகணும். எவ்ரி திங் இஸ் ஃபைனுங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி எல்லாமே சரிவர நடந்திருக்கு. உங்கள் மனசில் ஒரு எண்ணம் இருக்கும், நான் தவறான பாதையை எடுத்துட்டேனா அப்படின்னு. ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் ஆன்மா ரொம்ப டயர்டாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய ஆன்மான்றது உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய சோல் அண்ட் அதுக்கு மேலே உங்களுடைய ஃபிசிக்கல் பாடி, உங்களுடைய உடம்பையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ரொம்ப டயர்டாக நீங்கள் இருக்கீங்க. இந்த நேரம் உங்களை பூஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கிராட்டிடியூட். எதுவுமே தொலைல, நீங்கள் தவறான பாதையில் போல, நம்புங்க. நம்பிக்கை மட்டுமே அந்த கிராட்டிடியூடை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நன்றி சொல்லுங்கள். எல்லா நேரங்கள்லையும் நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடக்குதா, நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அந்த பிடிச்ச விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடக்குதா, நன்றி சொல்லுங்கள். இந்த விஷயத்துலேருந்து நான் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டேன் அப்படின்றதுக்கு நன்றி சொல்லுங்கள். இதை நான் வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறீங்கன்னா இது உங்களுக்கான ரிவார்டு. நன்றி சொல்லுங்கள். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது எனக்கு நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இந்த நேரம் இது உங்களுக்கு நடந்து ஒரு படிப்பினையை கொடுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கும். நன்றி சொல்லுங்கள். இவ்வளோ சீக்கிரம் அதை கற்றுக்கிட்டேனே அப்படின்றதுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த ஒரு நன்றியும் உங்களை ப்ரிப்பேர்டாக வைக்கும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு ப்ரிப்பேர்டாக வைக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பாதையும் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டெஸ்ட். ஒரு நிமிடமும் நமக்கு ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையில் நம்ம ஜெயிக்க அடுத்து நம்ம போயிட்டே இருப்போம். வானத்தை பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு மேலே இருட்டு கிடையாது. உங்களை சுற்றி அபண்டன்ஸ், ஒரு நிறைவான வாழ்க்கை மட்டும்தான் இருக்க போகுது. இதெல்லாம் நடக்கணும்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஸ்பீடு வர ஆரம்பிக்கும். இந்த வேகம் வந்தப்புறம் மாற்றம் தொடங்கும். மாற்றம் வரும்போது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம் வரும்பொழுது ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் பாருங்கள். அந்த கான்ஃபிடென்ஸ் நீங்களாக உருவாக்குற கான்ஃபிடென்ஸுக்கு அளவே இல்லைங்க. அந்த நம்பிக்கை உங்களை சந்தோஷமாக வைக்கும். திருப்பியும் அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும். கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், ஐ ஆம் ரெடி, நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய பாஸ்ட்டில் உங்களுக்கு நடந்த பிடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் பாஸ்ட். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது, பாஸ்ட்டை ஃபாஸ்ட்டாக நம்ம தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த கடந்த கால வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் குட் பை சொல்லணுன்னா நீங்கள் திருப்பியும் அங்கே போகணும். உங்கள் தாட்ஸை அங்கே கூட்டிகிட்டு போங்க. அந்த இடத்துலையே நீங்கள் அந்த விஷயத்தை முடிக்கிற மாதிரி, நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி அந்த விஷயத்தை விட்டு வெளியில் வந்தால் தான் உங்களால் உங்களை குணப்படுத்திக்க முடியும், உங்களை ஹீல் பண்ணிக்க முடியும். பிரிங் யோர் பவர் பேக். உங்களுடைய சக்தியை நீங்கள் திருப்பி கொண்டு வரணும். ஏன்னா நிறைய பேர் நம்மளை மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்கங்க. நீ தப்பு, நீ தான் சரி, நான் தான் தப்பு, நான் தான் சரி. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குமே நீங்கள் தலை குனிக்கணும்னு கிடையாது. ஒரு விஷயம் தப்புன்னா தைரியமாக சொல்லுங்கள், நீ செய்கிறது தப்பு, நீ செய்கிறது எனக்கு பிடிக்கலை, இது மேனிப்புலேஷன், நீ என்னை ஏமாத்துற அப்படின்னு சொல்லுங்கள்.
உண்மையாக இருக்கிறது உங்களுடைய பர்த் ரைட். நீங்கள் உண்மையாக நடந்துக்கணுன்றது உங்களுடைய உரிமை, பிறப்புக்கான உரிமை. அதுதான் உங்களுடைய பர்பஸ். பி யோர் செல்ஃப். நீங்களாகவே இருக்கும் பொழுது உங்களை சுற்றி ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க பாருங்கள், அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே உங்கள் கூட வருவாங்கன்றது தான் உங்கள் ஏஞ்சல் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். நீங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய அக்கறையை கொடுக்குறீங்க, அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறீங்க, எல்லாரையும் பார்த்துக்கிறீங்க. உங்களுக்காக யார் நிற்கிறா, அவங்கள சூஸ் பண்ணுங்கள். அவங்களுக்காக நீங்கள் வாழணும். மற்றவர்கள் எல்லாருக்கும் குட் பை சொல்லுங்கள். பிகாஸ் யூ ஆர் ஷைனிங். நீங்கள் ஜொலிக்கிறீங்கங்க. இந்த உலகத்துக்கு இந்த மாதிரி ஜொலிக்கக்கூடிய மனிதர்கள் தான் வேணும். டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இது நல்ல டிஸ்டர்பன்ஸா கெட்டதா, இது நமக்கு டிஸ்ட்ரப்டிவாக இருக்குமா, கஷ்டத்தை கொடுக்கணுமா, எதுவுமே யோசிக்காதீங்க. யூ கீப் ஷைனிங். நீங்கள் ஜொலிக்க நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை ஈர்க்க போகிறீங்க தெரியுமா? ஏஞ்சல்ஸ் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். ஆனால் என்றைக்குமே அந்த மேனிப்புலேஷனை மட்டும் அக்செப்டே பண்ணாதீங்க. உங்களுக்காக உங்கள் கூடவே இருக்கும் மனிதர்களை மட்டும் நம்புங்க. மற்றவர்களுக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. யார் என்ன யோசிக்கிறாங்கன்றதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. உங்களுடைய பாஸ்ட் உங்ககிட்ட இல்லை. இந்த ப்ரெசண்ட் மட்டும்தான் நீங்கள் நினச்சதை பண்ண முடியும். அதை பியூட்டிஃபுல்லாக பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்யூச்சர் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. ஐ பிலீவ் ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.